கடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் ஒய்ஃப் எல்லாருமே மெஹந்தி வச்சுருக்கனால ஹஸ்பண்ட் தான் சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. மீனாக்கு வந்து முத்து ஊட்டி விடுவாங்க. விஜயாவுக்கு வந்து அண்ணாமலை ஊட்டி விடுவார். ஸ்வேதா கிட்ட அந்த ஆஃபீஸர் கேட்பாரு, நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கையை கழுவிட்டு நானே சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்த சீனில் விஜயாவுக்கு வந்து ஒரு பார்சல் வருது. அவர்கிட்ட கேட்கும்போது, இதில் என்னது இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா, நீங்கள் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கிராண்டான சாரீ இருக்குது. இதை பார்த்தோன்னே விஜயாவுக்கு வந்து செம ஹாப்பி. அப்போ ஸ்ருதி சொல்வாங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க தான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எனக்கு பிடிச்சவங்க தான் அமுச்சு விட்டுருக்காங்க, ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்லுவாங்க, அத்தைக்கு இந்த சாரீ அழகாக இருக்குன்னு சொன்னேன் இல்லை அப்படின்னு சொல்லி. இது வந்து விஜயாவுக்கு அதில் விழுந்துருது. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், நானும் ஸ்ருதியும் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்ருதி, நீதாம்மா இது எனக்கு செலெக்ஷன் பண்ணியிருப்பேன், ஏன்னா பணக்காரங்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் அருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எல்லாருமே லெஹாங்காக்கு ட்ரெஸ் மாற்றி அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. கையில் எல்லார் கையிலுமே மெஹந்தி வந்து நல்லா டார்க்காக செவந்திருக்கு. இதை பார்த்துட்டு ஸ்வேதாக்கும் அதிகமாக செவந்திருக்குன்னு சொல்லி மீனா சொல்லுவாங்க. அப்போ லவ் ஸ்டார்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆஃபீஸரை பார்க்கும்போது அவர் இங்கே தான் பார்த்துட்ருப்பார். சத்யா வந்து ஃபேமிலியோடு வந்திருப்பார், சிந்தாமணியும் கூட வந்திருப்பாங்க. நீ வரமாட்டேன்னு தானடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்து கேட்கும்போது, இல்லை அத்தைக்கிட்ட சொன்னேன், அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சிந்தாமணி சொல்லுவாங்க, நம்மலாம் ஒரே குடும்பம், நான் எப்படி வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயாவுக்கு வந்து இது பிடிக்கவே இல்லை. சிந்தாமணியை திட்டுறாங்க. அதுக்கப்புறம் முறைச்சிக்கிட்டே தான் சுற்றிக்கிட்டே அலைவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கும்போது பாட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. முத்துக்கு அப்போ தான் புரியுது, கூடி சீக்கிரம் பாட்டிக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.